வீட்ல எந்த நான்வெஜ்ஜுமே இல்ல. ஆனா நான்வெஜ் டேஸ்ட்ல நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிடணும் கிரேவிங் இருக்கா? கவலைய விடுங்க. இந்த சாப்பாட இத மாரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களோட எல்லா கிரேவிங்ஸும் போயிடும். நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா இருக்குங்க. பன்னீர் கோபி மசாலா. இத வந்து நீங்க சூப்பரா எப்படி செய்றதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். இத வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஸோ பன்னீர் கோபி மசாலா செய்றதுக்கு பொருள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு காலிஃப்ளவர் வேணும் இல்லையா? ஸோ நான் காலிஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போட்டுடுறேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சா கூட அதுவே நல்லா பாயில் ஆயிடும். அதுக்குள்ளே இடையில உள்ள சின்ன சின்ன புழுக்கள் இருந்தாலும் வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலாவில் வந்து 2 சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா காஷ்மீரி சில்லி, அப்புறம் நம்ம நார்மல் சில்லி பவுடர் வந்து காரத்துக்காக, கலருக்காக காஷ்மீரி சில்லி. ஸோ இது 2ம் போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் வந்து சீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடரு, அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு இவ்வளவும் ஆட் பண்ணி ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓவனில் வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 மினிட்ஸில் அது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் பாயில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இதுக்கு அனியன் அண்டு டொமேட்டோஸ் வேணும் இல்லையா? ஸோ அனியன் வந்து நான் ஸ்லைஸ் வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அண்டு டொமேட்டோ வந்து ப்யூரியாக தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ இந்த இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து டொமேட்டோ ப்யூரி பண்ணி வச்சுட்டேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். 50 to 75 கிராம்ஸே தேவைப்படும். ஆக்சுவலாக நான் ஒரு 100 கிராம் பட்டரில் வந்து ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துட்டேன். 75 கிராம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பட்டை வகைகளில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா இன்னும் அடிஷ்னலாக ஒன்று சூப்பராக இருக்கும், இது போடுங்க, சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ் எல்லாத்துலேயுமே சீரகம் இருக்குங்க. அந்த பட்டர்லேயோ அது எண்ணெயிலையோ இந்த சீரகம் வந்து நீங்கள் தாளிக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு அரோமா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் இந்த எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் எல்லாம் பட்டரில் வந்து போட்டிருக்கேன். பட்டர் ஒரு 75 கிராம் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் தின் ஸ்லைஸாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து தின் ஸ்லைஸாக வந்து பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்ல வெங்காயம் வதங்கணும். இப்போது இதை நல்லா வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதோட வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நான் வந்து டொமேட்டோ வந்து ஒரு வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி ப்யூரி மாதிரி நான் போடுறேன் அரைச்சி. ஸோ நல்லா அரைச்சி போட்டுட்டு இது 2மே நல்லா வந்து உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, தக்காளிலையும் அந்த வெங்காயத்துலேயும் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி போடுறதா இருந்தால் போடலாம். ஆனால் நான் பன்னீரில் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால அது கண்டிப்பாக பன்னீர் இதில் போடுறப்ப அதோட கலர் கொடுக்கும். அதனால் நான் வெறும் நார்மல் காரத்துக்கான சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கோபி, அதாவது நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பாயில் பண்ணி, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா மசாலாலாம் போட்டு, அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் தான், இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். பன்னீர் அண்ட் கோபி, அதாவது காலிஃப்ளவர், இது 2 இருந்தால் போதும். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம், இல்லை எனக்கு அதெல்லாம் போட மாட்டேன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். பட் தேங்காய் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் குருமா மாதிரி வந்துடும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு ஃபைனலாக கொரியண்டர் போட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்ல சுண்ட வற்றி அது கொஞ்சம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். வந்து அதுக்கப்புறமா ஃபைனலாக கசூரி மேத்தியை வந்து மேலே போடுங்க. கசூரி மேத்தி வந்து இந்த நார்த் இந்தியன் டிஷ் எல்லாத்துக்குமே போடுவாங்க. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட அரோமா. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து குக் ஆயிடுச்சு பாருங்கள்.
அதாவது நம்ம இந்த பன்னீர வந்து இந்த மாரி நீங்க ரோஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா, பிளாண்டா இருக்காது. பன்னீர் சாப்பிடுறப்ப அதில உள்ள மசாலா இறங்கியிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இத வந்து எது கூட வேணா நீங்க வச்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி பட் நம்ம நார்த் இந்தியன் டிஷ்க்கு இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். விச் மீன்ஸ் இந்தியன் டிஷ்ஷான நம்ம சப்பாத்தி, இந்த பரோட்டா, இல்ல இந்த அம் நான் இதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் காம்பினேஷன். அண்ட் அடுத்து என்ன இந்த மாரி வீடியோ போடலான்றது கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் என்னோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது பை காட்ஸ் கிரேஸ். அண்ட் வித் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் டு சப்போர்ட் மை சேனல். அண்ட் தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நன்றி.